பிண்டி ஆலு சப்ஜி. இது வந்து என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் ஸ்னேஹாஜின் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்த பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சதும் 1/4 கிலோ வெண்டைக்காய் 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இது இப்போ வதங்கட்டும். இப்போ பவுலில் ஃப்ரெஷ் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காய் மேலே நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பியூரி ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை நல்லா வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சுங்க. உருளைக்கிழங்கு வெண்டைக்காயும். எந்த ஸ்டேஜில் தயிர் மிக்சரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா மூடி போட்டு வேக விடுறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுட்டு சுட்டு சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி